ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிகுரல் சேனல். இன்னைக்கு சினிமா நியூஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, கீர்த்தி சுரேஷ் குடிக்க மாட்டார், ஆனால் இரவு 2 மணிக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சமந்தா போட்டு உடைச்சிருக்காங்க. என்னங்கிறத பார்க்கலாமா? சமந்தா மற்றும் கீர்த்தி சுரேஷ் இருவரும் தென்னிந்திய சினிமாவில் முக்கிய நடிகைகள். அவர்கள் தங்களுக்கு இருக்கும் நட்பு பற்றி ஒரு பேட்டியில் பேசியிருக்கின்றனர். கீர்த்தி சுரேஷ்க்கு குடிப்பழக்கம் இல்லாமல் இல்லைங்க என குறிப்பிட்ட சமந்தா ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறார். கீர்த்தி சுரேஷின் உடன் இருந்தால் போதும் சிரித்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவருக்கு இப்படி ஒரு பக்கம் இருக்கிறது என பலருக்குமே தெரிய வாய்ப்பே இல்லை. இரவு 2 மணி என்றாலும் அவர் அப்படி பேசுவார், நம்மை ஓட விடுவார். அவர் குடிக்கலாம் மாட்டார், ஆனால் ஹைப்பர் மேக்ஸ் ஆகி விடுவார். 0.3 செகண்ட்ஸ்ல உங்களை டேமேஜ் செய்து விடுவார். அந்த அளவுக்கு அற்புதமான நகைச்சுவை உணர்வு அவருக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் பெஸ்ட் மற்றும் ஃபன்னியஸ்ட் நபர் என கீர்த்தி சுரேஷை பற்றி சமந்தா தெரிவிக்கிறார். தற்போது வெற்றிமாறன் இயக்கத்தில் அரசன் என்ற படத்தில் நடித்து வருகிறார் சிம்பு. அந்த படத்தின் ஷூட்டிங் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த படத்தை முடித்த பிறகு டிராகன் பட புகழ் அஸ்வத் மாரிமுத்துவுடன் சிம்பு கூட்டணி சேர இருக்கிறார். இந்த படத்தினை பற்றி அறிவிப்பு வந்த நீண்ட காலம் ஆகிவிட்டாலும் ஷூட்டிங் எப்போது தொடங்கும் என்பது தெரியாமல் இருந்தது. அரசன் ஷூட்டிங் முடிந்ததும் அந்த படத்தை சிம்பு தொடங்குகிறாராம். இந்த படத்தின் கதை சுவாரஸ்யமானது, சொர்க்கம் பற்றிய கதை. அது எனக்கு இயக்குனர் ஒரு நிகழ்ச்சியில் கூறியிருந்தார். மேலும் படத்தில் பல ஹீரோயின்களும் நடிக்கப் போகிறார்கள் என அவர் கூறியிருந்தார். மேலும் நடிகர் சந்தானம் நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த படத்தில் காமெடியனாக நடிக்கப் போகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. STR 51 படத்தின் நடிகை ருக்மணி வசந்த் நடிக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. காந்தாரா படத்தின் மூலமாக இந்திய முழுவதும் பேசப்படும் நடிகையாக மாறியிருக்கும் ருக்மணி வசந்த் சிம்பு ஜோடியாக நடிப்பது உறுதியானால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சல்மான் கான் இந்தி சினிமாவில் முன்னணி ஹீரோக்களில் ஒருவர். அவர் கடந்த பல வருடங்களாக மிகப்பெரிய ஹிட் கொடுக்க முடியாமல் திணறி வருகிறார். அவர் இயக்குனர் முருகதாஸ் இயக்கத்தில் நடித்த சிக்கந்தர் படம் கடந்த வருடம் வெளியாகி இருந்தது. அந்த படம் படுதோல்வியை தான் சந்தித்தது. தோல்விக்கு என்ன காரணம் என சல்மான் கான் மற்றும் முருகதாஸ் இருவரும் மாறி மாறி புகார் சொன்னதும் சர்ச்சையானது. இந்த நிலையில் சல்மான் கான் மீண்டும் ஒரு விஜய் பட இயக்குனரை தேர்வு செய்து அடுத்த நடிக்க இருக்கிறார். வாரிசு படத்தை இயக்கிய வம்சி படிதப்பள்ளி தான் தற்போது சல்மான் கானை இயக்கப் போகிறார். தெலுங்கு சினிமாவில் முன்னணி தயாரிப்பாளராக இருக்கும் தில் ராஜு இந்த படத்தை தயாரிக்க போகிறாராம். நடிகை நயன்தாரா தற்போது தென்னிந்திய சினிமாவில் டாப் ஹீரோயினாக இருக்கிறார். தற்போது மூக்குத்தி அம்மன் 2, டாக்ஸிக் உள்பட பல முக்கிய படங்களில் கைவசம் வைத்திருக்கும் அவர் அவற்றில் பிஸியாக நடித்து வருகிறார். ஒரு படத்திற்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல சம்பளம் அவர் வாங்கிட்டு இருக்காரு போல. இந்த நிலையில் நயன்தாரா அடுத்த ஹிந்தியில் சல்மான் கான் ஜோடியாக படம் நடிக்க இருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. வாரிசு பட புகழ் இயக்குனர் வம்சி படிதப்பள்ளி அடுத்த இயக்கும் படம் ஹிந்தி படத்தில் தான் சல்மான் கான் மற்றும் நயன்தாரா இருவரும் ஜோடியாக நடிக்கப் போகிறார்கள். இந்த படத்தை தில் ராஜு தயாரிக்கிறார். ஏற்கனவே நயன்தாரா ஷாருக் கான் ஜோடியாக ஜவான் படத்தில் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தற்போது அடுத்து இன்னொரு டாப் ஹீரோக்காக ஜோடியாக நடிப்பது அவரது கெரியரை இன்னும் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நகைச்சுவை நடிகர் என்பதை தாண்டி தற்போது மாஸ் ஹீரோவாக உருவெடுத்துள்ளார் சூரி. இவர் நடிப்பில் தற்போது பிரம்மாண்டமாக உருவாகி வரும் திரைப்படம் மண்டாடி. படகு போட்டியை மையப்படுத்தி இப்படத்தை இயக்கியுள்ளார் இயக்குனர் மதிமாறன் புகழேந்தி. இப்படத்தை தொடர்ந்து சூரி நடிப்பில் உருவாகி இருக்கும் அவருடைய 7வது திரைப்படத்தின் அறிவிப்பு சமீபத்தில் வெளிவந்தது. இப்படத்தை இயக்குனர் ரவிக்குமார் இயக்கியுள்ளார். இவர் இதற்கு முன் இன்று நேற்று நாளை மற்றும் அயலான் ஆகிய 2 திரைப்படங்களையும் இயக்கியுள்ளார். ரவிக்குமார் சூரி கூட்டணியில் உருவாகும் இப்படத்தின் அறிவிப்பு போஸ்டர் சமீபத்தில் வெளிவந்தது. 2015ஆம் ஆண்டு சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தை நாம் அறிவோம். அதை மையப்படுத்தி தான் இப்படத்தை எடுத்துள்ளாராம். அதை பிரதிபலிக்கும் வகையில் தான் இந்த அறிவிப்பு போஸ்டரும் அமைந்திருந்தது. இந்த நிலையில் இப்படத்தில் சூரியுடன் இணைந்து நடிகை மமிதா பைஜு நடிக்கப் போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அது எதுவும் உறுதியான தகவல் இல்லை. மமிதா பைஜு நடிப்பில் அடுத்ததாக ஜனநாயகன், கர, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், 2 வானம் ஆகிய படங்கள் வெளிவர உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. கீப் சப்போர்ட். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கிட்ட பிளேலிஸ்ட் இருக்கு, மூவி ரிவ்யூஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.